السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் அனைத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே குர்பானியை பற்றிய 10 செய்திகளை உங்களுக்கு நேற்றைய தினம் சொல்லப்பட்டது. அதனுடைய தொடரிலே உங்களுக்கு இன்றைய தினம் 9 செய்திகள் கூறப்படுகிறது. கவனித்தமல் செய்வார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த செய்திகளை சொல்வதற்கு முன்னால் சில செய்திகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த கடமைக்கு உலுஹியா என்பதாக சொல்வார்கள். நான் குர்பானி கொடுக்கிறவைக்கு பேரு உலுஹியான்னு சொல்லுவாங்க. இந்த பெருநாளைக்கு ஈதுல் அத்ஹான்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு உலுஹியான்னு சொல்றாங்க என்றால், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், சும்மியத் பிதாலிக லிஅன்னஹா துஃஅலு ஃபி லுஹா. லுஹாவுடைய நேரத்திலே இந்த கடமை நிறைவேற்றப்படுகிற காரணத்தினால் இதற்கு உலுஹியா என்று பெயரிடப்பட்டதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார். பெரும்பாலும் இந்த கடமை என்பது லுஹாவுடைய நேரத்திலே தான் கொடுக்கப்படுகிறது. அதனால இதற்கு உலுஹியா என்று பெயரிடப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு செய்தி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அன்னஹா வாஜிபத்துன் அலல் காதிரி. சக்தி உடைய அனைவரின் மீதும் இது வாஜிப் என்பதாக கூறுகிறார்கள். சக்தி உடையவனா என்ன அர்த்தம் அப்படின்னா, குர்பானி கடமையாக ஆகுவதாக இருந்தால் 5 விஷயங்கள் அவர் மீது இருக்க வேண்டும். 5 விஷயங்களுடையவருக்கு குர்பானி கடமையாகிறது. ஒன்று, அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். காபிருக்கு கடமை இல்லை. இரண்டாவதாக, அவர் அறிவுடையவராக இருக்க வேண்டும். அறிவுடையவர் அப்படின்னா புத்தி சுவாதீனமுடையவராக இருக்க வேண்டும். வைத்தியக்காரர் மீது கடமையாகாது. மூன்றாவது, பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். மார்க்க சட்டத்தின்படி 10 வயசாச்சுன்னா எல்லாம் கடமையாகும். 10 வயதா பூர்த்தியானவராகவோ அல்லது பருவ வயதா அடைந்திருக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்க மீது கடமை இல்லை. கொடுத்தால் கூடும் என்பது வேறு விஷயம், கடமை இல்லை. நாலாவதாக எழுதுகிறார்கள், முக்கீம். அவர் உள்ளூரில் இருக்க வேண்டும். வெளியூர்ல அவர் இருக்கார் அப்படின்னா அவர் மீது கடமையாகாது. அந்த நாள்ல, அந்த 3 நாளையில அவர் வெளியூர்ல இருக்கார் அப்படின்னா அவர் மீது கடமை இல்லை. அவர் வெளியூர்ல இருந்து கொடுக்க சொல்றாரு, கொடுக்கப்பட்டால் நிறைவேறும் என்பது வேறு விஷயம். ஆனா அவருக்கு கடமையாகுமா அப்படின்னா அவருக்கு கடமையாகாது. ஐந்தாவதாக கதுரு நிசாப். கதுரு நிசாப் அந்த சக்காத்து கடமையாகக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? பொருள் உடையவராக இருக்க வேண்டும். நகையா இருந்தா 10.25 பவுன், வெள்ளியா இருந்துச்சுன்னா 612 கிராம், இல்லாவிட்டால் அந்த அளவுக்கு வியாபார பொருட்களோ பணமோ இருக்குமானால் அவருக்கு கடமையாகிறது என்பது ஒன்று. அது மாதிரி நான் உங்களுக்கு ஜும்மாவில் சொல்லியிருக்கேன். அந்த கொடுக்கப்படுகிற அந்த புராணி இருக்குது இல்லையா, அது ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேணும். மாடாக இருந்துச்சுன்னா 2 ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேணும். அது வெள்ளாடாக இருந்துச்சோம்னா ஒரு ஆண்டு பூர்த்தியானதாக இருக்க வேணும். செம்மறியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6 மாதம் பூர்த்தியாகி நல்ல ஒரு ஆண்டு பூர்த்தியான மாதிரி தோற்றத்திலே இருக்குமானால் கொடுக்கலாம் என்பதாக கூறுகிறார்கள். ஒன்று தனித்தனியா குர்பானி கொடுப்பது, தனியாக ஒருவருக்கு ஒரு ஆடு கொடுப்பது என்பதுதான் சிறப்பிற்குரியது. அவருக்கு இடமும் பொருளும் இருக்குமானால் தனியா ஒரு ஆடையை அறுத்து கொடுப்பது என்பதுதான் சிறப்பிற்குரியது. அப்படி தவறும் பட்சத்துல அதுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு பொருளாதாரம் இல்லாவிட்டால் இடப்பற்றாக்குறை இருக்குமானால் சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம், தப்பு இல்லை. கூட்டு குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஜாபிர் அல்லாஹ்வுடைய ரிவாயத்து அது ஆதாரமாக இருக்காது. ஜாபிர் அல்லாஹ் சொல்றாங்க, நஹர்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியா அல் பதனத அன் சபாத்தின் வல் பக்கரத அன் சபாத்தின். அந்த ஹுதைபியாவுடைய ஆண்டிலே நாங்கள் குர்பானி கொடுத்தோம். எப்படி என்றால், ஒரு ஒட்டகத்திலே 7 பேர் என்பதாகவும் ஒரு மாட்டிலே 7 பேர் என்பதாக நாங்கள் கூட்டு குர்பானி கொடுத்ததாக கூறுகிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் 7 நபர்கள் சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுக்கலாம் என்பதாக 2 எழுதுகிறார்கள். இதெல்லாம் ஒரு செய்தி. சரி, இந்த குர்பானி இருக்குது இல்லையா,
இந்த குர்பானி பிராணி இருக்கிறதே அது மிக உயர்ந்தது. இந்த குர்பானி சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு 9 செய்திகள் கூறுகிறேன், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது செய்தி என்ன கேட்டா, இந்த குர்பானி பிராணி என்பது மிக உயர்ந்தது, அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தன் திருமறையை கூறுகிறான். வல் புதுன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷாயிரில்லாஹ் 22வது சூராவுடைய 36வது வசனத்திலே கூறுகிறான். இந்த குர்பானி பிராணி இருக்குது இல்லையா, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எப்படி இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், எப்படி சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றானோ, அதே மாதிரி வந்துட்டு என்ன செய்யறது அப்படின்னா, இந்த குர்பானி பிராணி என்பது அல்லாஹுடைய அத்தாட்சியாக அது நினைவு சின்னமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறார். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, அதை கண்ணியப்படுத்த வேண்டும். அதை என்ன செய்யறது, அதை முட்டை விட்டு என்ன செய்யறது, விளையாட்டு காமிக்கிறது, வேடிக்கை காமிக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்வான். 22வது சூராவுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வமை யாலிம் ஷாயிரல்லாஹ் ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், யார் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை வந்துகிட்டு கண்ணியப்படுத்துகிறார்களோ அது இறையச்சத்தின் அடையாளம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அதனால என்ன செய்யணும், அந்த குர்பானி பிராணியை கண்ணியப்படுத்துவதாக கூறுகிறார்கள் ஒரு செய்தி. இரண்டாவதாக கூறுகிறார்கள், அதை சில நாட்களுக்கு முன்னாலே வாங்கி அதை என்ன செய்ய வளர்க்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்னாலேயே வாங்கி வளர்க்க என்று சொன்னால், அதற்கு இஸ்மாயில் இஸ்லாமுடைய தியாகத்தை அடிப்படையாக வச்சா நம்ம வந்து வரிசை கொடுக்கிறோம். அவங்க தன்னுடைய மகனை என்ன செய்தார்கள், சில இடத்திலே வளர்த்து கொடுத்தார்கள். அதனால அதை வளர்த்து அதன் மீது அன்பு செலுத்தி அதை நாம் கொடுக்கவாக கூறுகிறார். அது மட்டுமல்ல, அதை நம்மிடத்திலே வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை நல்ல உணவுகள் கொடுத்து நல்ல கொழுக்க வைக்க வேண்டும். நல்ல உணவுகளை கொடுத்து, நல்ல தீனிகளை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து அதை கொழுக்க வைக்க வேண்டுமாக கூறுகிறார்கள். அன்பு செலுத்துறது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அது நல்ல உணவுகளை கொடுத்து நன்றாக கொழுக்க வைக்க வேண்டும். இதுவும் ஒரு இரண்டாவது செய்தியாக கூறுகிறார்கள். என்று சொன்னால் சஹாபாக்கள் சொல்றாங்க, அது அபூ மாமா அறிவிக்கிறாங்க, புகாரிலே வருகிறது, குன்னானு சம்மில் உலுஹியத்த பில் மதீனா, நாங்கள் மதீனாவிலே குர்பானி பிராணியை கொழுக்க வைப்போம். வாங்கிட்டு வந்து வீட்டுல நல்லா வச்சு கொழுக்க வைப்போம். முஸ்லீம்களும் அதை செய்வாங்க, கொழுக்க வைப்பார்கள் கூறுகிறார். அதனால சில நாட்களுக்கு முன்னாலே இதை வாங்கி வந்து நம்மிடத்துல அதனுடைய பராமரிப்பில் அதை வைத்து என்ன செய்ய வேண்டும், அதன் மீது அன்பு செலுத்த வேண்டும், அதை என்ன கொழுக்க வைக்கிறது என்பதாக கூறுகிறார். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக செய்தி சொல்றாங்க, குர்பானி கொடுக்கிற நேரத்திலே அந்த பிராணியை கிப்லாவின் பக்கமாக அதனுடைய முகத்தை திருப்பி படுக்க வைத்து அறுக்க வேண்டும். ஏதோ ஒரு திசையில வந்து போனோமா வந்தமா அறுத்தமா தூக்கி போட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அந்த இபாதத்து நிறைய சடங்கு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த நேரத்துல என்ன செய்ய வேகமா படப்பட வந்து கடமையை முடிச்சுட்டு போறது மாதிரி அல்ல. அதே நேரத்துல அந்த குர்பானி பிராணியை கிப்லாவை முன்னோக்கி படுக்க வைக்கணும். ஹதீஸ்ல வருகிறது, அபூதாவுதுல வருகிறது, ஜாபிர் அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐ யதுபஹ ذبيحته வஜ்ஜஹஹா அலைஹிஸ்ஸலாம் இலல் கிப்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்க நாடிய போது அந்த குர்பானி பிராணியை கிப்லாவின் திசையின் பக்கமாக படுக்க வைத்தார்கள் என்பதாக என்ன செய்யறாங்க, ஜாபிர் அவங்க அறிவிக்கிறாங்க. அதனால என்ன செய்ய மூணாவதாக கூறுகிறார்கள், கிப்லாவின் பக்கமாக படுக்க வைக்க வேண்டும். நாலாவது செய்தியாக கூறுகிறார்கள், அதனுடைய உயிர் அடங்குவதற்கு முன்னால் தோலை உரிக்க கூடாது. இன்னைக்கு என்னன்னா, அந்த ஆடு அறுக்கிறவங்க வந்து நிறைய வந்துட்டு அன்னைக்கு வந்துகிட்டு நிறைய பேர்ட்ட வந்துட்டு என்ன செய்யறாங்க, வாக்கு கொடுத்துறாங்க, நிறைய இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக வேண்டி அது துடிக்க துடிக்க என்ன செய்யறது, வேகமாக தோள்களை உரித்து எல்லாம் பண்றது, அது செய்யக்கூடாது. அதே சில வருகிறது. அதுல துமர்லாஹு அறிவிக்கிறாங்க, லா லா தஜிலுன் அன்ஃபுஸ ஹத்தா துஸ்ஹக, அது உயிர் அடங்குகிற வரைக்கும் அதனை தோலை உரிப்பதில் நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்பதாக அவங்க சொல்றாங்க. ஃபத்ஹுல் பாரியில வருகிறது. ஐந்தாவதாக சொல்றாங்க, கத்தி கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்க வேண்டும். மார்க்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டுதலை சொல்கின்றது. ஒரு குர்பானினாலும் கூட ஒரு அழகான நெறிமுறைகளை வழிமுறைகளை சொல்லி தந்த மார்க்கம் தான் இது. கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்க வேண்டும். சத்தாத் இப்னு அவுஸ் அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல வருகிறது, வைதா தபஹத்தும் ஃபஹசிலு தபஹ, நீங்கள் குர்பானி கொடுத்தால் அதை நல்ல முறையிலே அருங்கள் அப்படின்னு பெருமானா சொல்லுவாங்க. எப்படி அருங்க, பல் யஜித் அஹதுக்கும் ஷஃப்ரதஹு, அவர்கள் கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கட்டும். இது கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கட்டும். ஃபல் யுரஹ் தபீஹதஹு, அது அறுக்கப்படுகின்ற பிராணிக்கு நிம்மதியை கொடுக்கட்டும் என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. நிம்மதியை கொடுங்களாக சொல்றாங்க. நீக்கு கூர்மையான கத்தியை கொண்டு அறுத்து விட்டு
அந்த பிராணிக்கு நீங்கள் நிம்மதியை கொடுவதாக சொல்லுவாங்க. அதாவது இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது. சரி, ஒண்ணு அதே மாதிரி வந்துட்டு 6வது செய்தியாக எழுதுகிறார்கள், அந்த பிராணிக்கு முன்னாலேயே என்ன செய்யக்கூடாது, கத்தியை தீட்டக்கூடாது. அந்த பிராணிக்கு முன்னாலே போயிட்டு பறக்க போட்டு என்ன செய்யறது, கத்தியை தீட்டக்கூடாது. அதை 2 தடவை கொலை செய்வது என்பதாக பெருமானா சொன்னாங்க. ஹதீஸ்ல வருகிறது, பெருமானா சகோதரர் ஒரு வழியில போறாங்க, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அதனுடைய கிராய்க்கு முன்னால அந்த பிராணிக்கு முன்னால என்ன செய்ய கத்தியை தீட்டுறாரு. பெருமானா கேட்டாங்களா, அஃபரா கபலகாதா, இதை நீ முன்னாலே செஞ்சிருக்க கூடாதா, துரீது அன் துமீத்தகா மௌத்தத்தை, நீ அதை 2 தடவை சாகடிக்க நீ விரும்புகின்றாயா, அல்லாஹ் ஹதத ஷஃபலத்தக கபல அன் துலுஜி ஆகா, அதை நீ அறுப்பதற்கு முன்னாலேயே நீ அந்த கத்தியை நீ என்ன செய்யக்கூடாது, தீட்டி இருக்கக்கூடாது என்பதாக பெருமானா கேட்டாங்களாம். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிராணிக்கு முன்னால் கத்தியை தீட்டுவதை கூட மார்க்கம் தடை செய்கின்றது. இது 6வதாக எழுதுறாங்க. 7வது செய்தியாக எழுதுறாங்க, ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுப்பதை மார்க்கம் தடை செய்யுது, பெருமானா தடை செய்தார்கள். அதனால நம்ம 2 ஆடு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கன்னா ஒண்ணுக்கு முன்னாலே போட்டு ஒண்ணு அறுக்க கூடாது. இன்னைக்கு அதெல்லாம் சகஜமாகி போடும். அதை அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கும், அப்படியே பரிதாபமா பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கும். அது செய்யக்கூடாது. அது என்ன செய்யணும், குறைந்தபட்சமாக வேறு இடம் இல்லாவிட்டாலும் கூட ஒரு நல்ல துணியை போட்டு திரையை ஏற்படுத்தி அறுக்க வேண்டும். ஆக அதனுடைய கண்ணுகள் படக்கூடாது. அந்த அளவுக்குலாம் நம்ம நெருக்கடியான இடத்துல நம்ம வாரவரா இல்லை. ஒரு ஓரமா கட்டி போட்டு இன்னொரு ஓரமா இருக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் முடியாத காரியம் இல்லை. ஆனா அதெல்லாம் செய்யறது இல்லை. ஆனா ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணி என்ன செய்யறது, அறுப்பதை மார்க்கம் தடை செய்து 7வது செய்தியாக எழுதுகிறார்கள். 8வது செய்தியாக கூறுகிறார்கள், அதனுடைய கரியை காபிர்களுக்கு மாற்று மதத்தாருக்கு கொடுக்கலாமா என்று சொன்னால் கொடுக்கலாம், தப்பில்லை. கொடுக்கலாம், தப்பில்லை. ஜக்காத்தை தான் கொடுக்க கூடாது என்பதாக மார்க்கம் கூறுகிறதே தவிர இதனுடைய குர்பானியினுடைய கரியை தாராளமாக கொடுக்கலாம். ஹதீஸ்ல வருகிறது, முஜாஹிதை அறிவிக்கிறாங்க, முஜாஹிதை கூறுறாங்க, திருமதியில வருகிறது, அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, குர்பானி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுல குர்பானி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வெளியில போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்கன்னா, அண்டை வீட்டில் இருக்கிற யூதர்களுக்கு கொடுத்தீர்களா என்பதாக 3 தடவை கேட்டாங்களாம். என்னுடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய யூதருக்கு கொடுத்தீர்களா என்பதாக 3 தடவை கேட்டாங்களாம். கேட்டு விட்டு சொன்னாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாருடைய கடமையை எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால், பெருமானா சொல்றாங்க, அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்துல எந்த அளவுக்கு வலியுறுத்தினார் என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு வலியுறுத்தினார் என்று சொன்னால், நம்முடைய சொத்திலே பங்கு கொடுக்குமாறு ஜிப்ரீல் சொல்லிவிடுவாரோ என்று நான் நினைக்கின்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் வலியுறுத்தியதாக பெருமானா சொன்னதாக அப்துல்லாஹ் பின் அம்ர் சொன்னாங்க. அதனால என்ன செய்ய அப்படின்னா, அண்டை வீட்டார் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு கொடுக்க சொன்னாங்க இல்லையா, இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாராளமாக கொடுக்கலாம். நம்மை நாடி வரக்கூடிய மாற்று மதத்தவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதனால என்ன செய்வதற்கு அன்பு ஏற்படும். அதனால என்ன செய்யுங்க, தாராளமாக காஃபிர்களுக்கு கொடுக்கலாம், தப்பில்லை. இது 8வது செய்தி எழுதுறாங்க. 9வது செய்தியாக எழுதுறாங்க அப்படின்னா, கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணி குறையற்றதாக இருக்க வேண்டும். அதுக்கு நிறைய விளக்கம் சொல்றாங்க. விரிவா சொல்லாட்டாலும் கூட பொதுவாகவே அது குறை இல்லாதாக இருக்கணும். ஹதீஸ்ல வருகிறது, பரா இப்னு ஆசிப் அவங்க அறிவிக்கிறாங்க, முத்தா இப்னு மாலிக்ல வருது, சுயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயத்தகா மினல் லுஹாயா, அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த பிராணியை உலகியாவிலே கொடுக்க கூடாது என்பதாக பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, குர்பானி கொடுக்கிறோம், எந்த பிராணியை கொடுக்க கூடாது என்பதாக கேட்கப்பட்டது. பெருமானார் அவர்கள் 4 பிராணிகளை சொன்னார்கள். முதலாவதாக சொன்னாங்க, கண் பார்வையற்றதை கொடுக்காதீர்கள், கண் பார்வையற்றதை கொடுக்காதீர்களாக சொன்னாங்க. 2வதாக சொன்னாங்க, நோய் ஏற்பட்டதை கொடுக்காதீர்கள், அது நோய்வாய்ப்பட்டிருக்கிறதாக நமக்கு தெரியுமானால் அந்த நோய் ஏற்பட்டதை கொடுக்காதீர்களாக சொன்னாங்க. 3வதாக சொன்னாங்க, மெலிந்து போனதை கொடுக்காதீர்கள், நமக்கு பார்த்தாவே ரொம்ப மெலிஞ்சு போய் நோஞ்சானா இருக்கு அப்படின்னு கேட்டா அதை கொடுக்காதீர்களாக சொன்னார்கள். 4வதாக சொன்னார்கள், நொண்டியாக இருக்கக்கூடியதை கொடுக்காதீர்களாக பெருமானார் சொன்னாங்க. அப்ப அது நொண்டியாக இருக்கக்கூடாது, குருடாக இருக்கக்கூடாது, நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிந்ததாக வந்துட்டு என்ன செய்யறது, ரொம்ப வத்தலா தொத்தலா ரொம்ப மெலிஞ்சு போய் அதன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய எலும்பு தெரிகிற மாதிரி என்ன செய்யறது, விரிந்து போனதாக கொடுக்காமல் நல்லதாக நான் கொடுக்க நேரத்திலேயே நமக்கு தெரியும் இல்லையா, இது நமக்கு குறையற்றதாக இருக்கிறது, நல்ல பருமனாக இருக்கிறது என்று நமக்கு தெரிந்த குவாலிட்டியா இருக்கும் தெரியும் இல்லையா,
அதே மாதிரி ஆரோக்கியமானதாக நல்ல தரமானதாக கொடுக்க வேண்டுவதாக பெருமானார் கூறியதாக பராயிபின் ஆசிப் அவங்க சொல்றாங்க. ஆக நம்ம குர்பானி கொடுக்க நேரத்தில் இந்த கடமைகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதை கேட்டவதை கடைபிடிக்கல அருள் புரிவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.